புங்குடுதீவு மாணவி கொலை வழக்கின் மரண தண்டனை கைதி யாழ் சிறைச்சாலையில் உயிர் மாய்ப்பு. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. செப்டம்பர் 22ஆம் தேதி ஆட்சியை விரட்ட மாபெரும் மக்கள் போராட்டம் பகிரங்கமாக அறிவிப்பு. இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி, அனைத்து துறையினரும் வீட்டிலிருந்து பணியாற்றும் நடைமுறை. தாஜுடீன் கொலை வழக்கு விசாரணைக்குட்படுத்தப்பட்ட மஹிந்த ராஜபக்சவின் வீடு கோப் குழுவில் வெளியான சர்ச்சைக்குரிய தகவல். சிரந்தி ராஜபக்சவின் பாரிய நிதி மோசடி கோப் குழுவில் அம்பலம், பேரை கூட சொல்ல பயந்த அதிகாரிகள். யாழில் டெல்வின் சில்வா வெளியிட்ட அறிவிப்பு கொந்தளிக்கும் நாமல். இன்று முதல் வாகனங்களுக்கான கடன் தொகை குறைப்பு, மத்திய வங்கி அதிரடி. அமெரிக்கா விதித்த தடையால் சபீந்திர சில்வாவுக்கு ஏற்பட்டுள்ள நிலை. புங்குடுதீவு மாணவி கொலை வழக்கின் மரண தண்டனை கைதி யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இன்று திங்கட்கிழமை தனது உயிரை மாய்த்துள்ளார். புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்பவரை உயிரிழந்துள்ளார். புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவி கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி பாடசாலைக்கு செல்லும் வேளையில் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். குறித்த சம்பவம் முழு நாட்டையும் உலுக்கியிருந்த நிலையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சம்பவம் தொடர்பில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள் மற்றொரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் உள்ளிட்ட 9 பேரை கைது செய்தனர். ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற சுருக்க முறையற்ற நீதிமன்ற விசாரணைகளை தொடர்ந்து வழக்கேடுகள் சட்டமாதிபர் திணைக்களத்தில் பாரப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வடமாகாணத்தில் முதலாவது ரயில்பாட் தீர்ப்பாய முறையிலான நீதிமன்ற அமர்வு அப்போதைய மேல் நீதிமன்ற நீதிபதி பாலேந்திரன் சசி மகேந்திரன் தலைமையில் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அன்னலிங்கம் பிரேமசங்கர் மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் வழக்கு விசாரணைகள் நடைபெற்றது. அதன்போது 9 எதிரிகளுக்கு எதிராக 41 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ரயில்பாட் தீர்ப்பாய முறையிலான விசாரணைகள் நடைபெற்று தீர்ப்பாயம் கடந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி இருவர் மீதான குற்றச்சாட்டுகளை சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்க முடியாதமையால் இருவர் விடுதலை செய்யப்பட்டதுடன் ஏனைய 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து 30 வருட சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தது. குறித்த தீர்ப்பினை எதிர்த்து 7 பேரும் உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ததை அடுத்து பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான 5 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர் குழாம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் இருவர் மீதான தண்டனையை நீக்கி ஏனையவர்கள் மீதான தண்டனையை கடந்த 6ஆம் தேதி உறுதி செய்தது. இந்த நிலையில் தண்டனை உறுதி செய்யப்பட்டவர்களின் தீர்ப்பினை மீளவும் உறுதி செய்வதற்காக குறித்த வழக்கு யாழ் மேல் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் திங்கட்கிழமை அழைக்கப்பட்டது. அதற்காக நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை முற்படுத்த ஏதுவாக நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை குற்றவாளிகளை யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு மாற்றியிருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளை யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அதிகாரிகள் முன்னெடுத்து இருந்த நிலையில் குளிப்பதற்காக சென்ற ஜெயக்குமார் குளியலோடத்தில் தனது உயிரை மாய்த்துள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அதேவேளை உயிரை மாய்த்துக் கொண்ட ஜெயக்குமாரின் சகோதரர்கள் இருவரும் மாணவி கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் மீதான குற்றச்சாட்டுகளை சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்க முடியாது போனமையால் ரயில்பாட் தீர்ப்பாயம் வழக்கில் இருந்து விடுவித்து இருந்தது. ஜெயக்குமாரும் மற்றைய சகோதரனும் மரண தண்டனை அனுபவித்து வந்த நிலையில் சிறையில் நோய்வாய்ப்பட்டு ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்போது மற்றவரும் தனது உயிரை மாய்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மரண தண்டனை கைதி உயிர் மாய்த்த சிறைக்கூடத்திற்கு யாழ்ப்பாண மேலதிக நீதவான் உசைன் நேரில் சென்று விசாரணைகளை மேற்கொண்டார். அதன்போது சட்ட வைத்திய அதிகாரி, தடயவியல் போலீசார், குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளும் உடன் இருந்தனர். விசாரணைகளை தொடர்ந்து சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதற்கு அமைவாக சடலம் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தலங்கம போலீசாரினால் இன்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளின் கீழ் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். போர்வீர்கள் நினைவு அஞ்சலிக்கான ஒத்திகை குழப்ப முயற்சித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை அவர் தலங்கம போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகி இருந்தார். இச்சம்பவம் தொடர்பாக இலங்கை தண்டனை சட்டத்தின் 344வது பிரிவின்படி அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசுக்கு 2 ஆண்டுகள் பூர்த்தியாகும் எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி இந்த ஆட்சியை விரட்டியடிப்பதற்கான மாபெரும் மக்கள் போராட்டத்தை நாங்கள் வீதியில் இறங்கி ஆரம்பிப்போம் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க பகிரங்கமாக அறிவித்துள்ளார். பொய்யையும் திருட்டையும் ஒன்றாக தோற்கடிப்போம் எனும் துணைப்பொருளில் கூட்டு எதிர்க்கட்சிகள் இணைந்து கம்பகா ஜாயல பிரதேசத்தில் நடத்திய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த அதிரடி போராட்ட பிரகடனத்தை அறியப்படுத்தினார். இந்த அரசு ஆட்சிக்கு வந்து 18 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் அவர்களால் கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களும் இன்று முற்றாக தோல்வியடைந்துள்ளன என்றும் சம்பிக்க ரணவக்க குற்றம் சாட்டினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தூய்மையான நாட்டை உருவாக்குவதாக கூறி ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு மக்களின் எதிர்ப்பு கிளம்பியதால் அது தற்போது செயலிழந்து போயுள்ளது. இதன் விளைவாக இன்று நகரெங்கும் குப்பைகள் மலை போல் குவிந்து கிடக்கின்றன. சம்பத் மனமேரி என்பவருக்கு சொந்தமான போதைப் பொருள் அடங்கிய 2 கொள்கலன்கள் கைப்பற்றப்பட்டன என்று பாரிய விளம்பரம் செய்யப்பட்டது. ஆனால் அவை சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட அதே காலப்பகுதியில் தான் விடுவிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் நுவரெலியாவில் ஐஸ் போதைப் பொருளுடன் சிக்கிய நிறுவனம் குறித்தோ கடல் மார்க்கமாக கடத்தப்பட்டு சாந்த என்பவருக்கு சொந்தமானது என தெரியவந்த 2 லோரி போதைப் பொருட்கள் குறித்தோ தற்போது எவ்வித விசாரணைகளும் இல்லை. டிட்பா புயல் அனர்த்தம் ஏற்பட்ட 6 மாதங்கள் கடந்து மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் இன்னும் சீரமைக்கப்படவில்லை. தொடர்ந்து பாதைகள் திருத்தப்படாமல் முடங்கி கிடக்கின்றன. வாகன இறக்குமதி வரி அதிகரிப்புக்கு விடுக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு பின்னால் பாரிய ஊழல் மோசடி ஒளிந்திருக்கின்றது. வாகன இறக்குமதிக்கான வரியை 50% அதிகரித்து ஜனாதிபதி வர்த்தமானி வெளியிடுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னர் அரசுக்கு நெருக்கமான குறிப்பிட்ட சில வர்த்தகர்களுக்கு மட்டும் அந்த தகவல் முன்கூட்டியே கசிந்துள்ளது. சாதாரணமாக நாள் ஒன்றுக்கு 2.2 பில்லியன் டாலருக்கு மட்டுமே வாகன இறக்குமதிக்கான வங்கிக் கடன் பற்று பத்திரங்கள் திறக்கப்பட்டு வந்த பின்னணியில் இந்த வர்த்தமானி வருவதற்கு முந்தைய 3 நாள்களில் மட்டும் திடீரென 43 மில்லியன் டாலருக்கு எல்சி திறக்கப்பட்டுள்ளது. அனுரகுமாரவின் அரசிலும் தமக்கு நெருக்கமான உற்ற நண்பர்களுக்கு சலுகை வழங்கும் குரோனி கலாச்சாரம் தடையின்றி அரங்கேறுகின்றது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள கடுமையான டாலர் தட்டுப்பாடு மற்றும் நாளுக்கு நாள் டாலருக்கு நிகரான ரூபாவின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து வருவதற்கு மத்திய கிழக்கு யுத்தத்தை காரணம் காட்டி அரசு தப்பிக்க முயல்கின்றது. மத்திய கிழக்கு யுத்தமல்ல, அரசின் பிழையான பொருளாதார முகாமைத்துவமே டாலர் நெருக்கடிக்கு உண்மையான காரணம். பொருள்களின் விலையேற்றத்தால் மக்கள் வாழ முடியாத நிலையை இந்த அரசு தோற்றுவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக விடுவிக்கப்படும் அச்சுறுத்தல்களுக்கு நாம் பணிய போவதில்லை. எதிர்வரும் செப்டம்பர் 22இல் இந்த ஆட்சிக்கு எதிராக நாங்கள் தொடங்கும் போராட்டத்தை முடக்க எங்களை சிறையில் அடைக்கலாம் அல்லது எமது பிரஜா உரிமைகளை இல்லாமல் செய்து எங்களை அச்சுறுத்த நினைக்கலாம். ஆனால் தற்போதைய கூட்டு எதிர்க்கட்சியினர் எதற்கும் அச்சப்பட போவதில்லை. அரசால் பாதுகாக்கப்பட்ட போதைப் பொருள் வியாபாரிகள் அனைவரையும் ஒரு நாளில் நாங்கள் சட்டத்தை நிறுத்துவது உறுதி என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் அரசாங்கம் ஆலோசனை நடத்தி வருவதாக பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரித்து வரும் நிலையில் அரசாங்கம் இது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக தெரிய வந்துள்ளது. அதற்கமைய வெகு விரைவில் இந்த நடைமுறைக்கு வரலாம் என்று எதிர்பார்ப்பதாக பத்திரிகை செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருளுக்காக மாதத்திற்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிட நேரிடுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட காலப்பகுதி முதல் தற்போது வரையில் பல மில்லியன் எரிபொருளுக்காக செலவிடப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதுடன் பல நாடுகளில் இருந்து பணியாற்றும் செயற்பாடு நடைமுறைக்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரபல ரக்பி வீரர் வசிம் தாஜுடீனின் கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான இல்லம் ஒன்று குறித்து பொது நிறுவனங்கள் பற்றிய நாடாளுமன்ற குழுவில் சர்ச்சைக்குரிய மற்றும் அதிரடி தகவல்கள் சில வெளியாகியுள்ளன. குறித்த வீடு கொழும்பு மாத்தா பாதையில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பில் அமைந்துள்ளது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் கொழும்பு தெற்கு பகுதியில் மாத்தா வீதியில் அமைந்துள்ள தொடர்மாடி குடியிருப்பில் 1999ஆம் ஆண்டு அன்று அமைச்சராக இருந்த மஹிந்த ராஜபக்சவின் பேரில் இந்த வீடு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. வீட்டுக்கு வழங்கப்படும் கார்டில் மஹிந்த ராஜபக்ச என பெயர் குறிப்பிட்டு அன்றைய பெறுமதியாக 45 லட்சம் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் பணம் செலுத்தியதற்கான வித ரசீதுகளும் இணைக்கப்படவில்லை என கோப் குழுவில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இன்றைய நிலையில் குறித்த வீட்டுக்கான ஆவணங்கள் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தென்பகுதி அலுவலகத்தில் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பில் விசாரணைகளை நடத்தி குறித்த ஆவணங்கள் எப்படி காணாமல் போனது மற்றும் அது தொடர்பான தகவல்களை தேடி பார்க்குமாறு கோப் குழு அதிகார சபைக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஷிரந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமான கால்டன் பாலர் பாடசாலை அமைந்துள்ள மாளிகவத்தை தொடர்மாடி குடியிருப்பு கட்டடத்தை குறைந்த கட்டணத்துக்கு குத்தகையை பெற்றுக் கொண்டதில் அரசாங்கத்திற்கு பல லட்சத்திற்கு மேல் நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கோப் குழுவில் தெரிய வந்துள்ளது. தேசிய வீடமைப்பு அதிகார சபைக்கு உரித்தான இந்த கட்டடத்தின் 65 எண் கட்டடம் 1999ஆம் ஆண்டு முதல் குத்தகைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. அன்று ஒரு மாதத்துக்கான கட்டணமாக 3000 ரூபாவாக அறவிடப்பட்டுள்ளது. குறித்த கால்டன் பாலர் பாடசாலை லாப நோக்கமற்ற சேவை நோக்கத்தில் நடத்தி செல்வதாக தெரிவித்தே
குறைந்த விலைக்கு குறித்த கட்டடம் வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் கால்டன் பாலர் பாடசாலை கட்டணம் அறவிடப்படும் தனியார் பாலர் பாடசாலையாகும். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு அவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தில் கட்டடத்தை வழங்க முடியாது. ஆனாலும் சேவை நோக்கம் கருதி இரு பகுதியினரும் ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர். பாலர் பாடசாலைக்கு கொடுக்கப்பட்ட கட்டடம் 65 எண் கொண்ட பகுதி மட்டுமே ஆகும். ஆனால் 75 தொடக்கம் 76 கட்டடங்களும் அடாத்தாக பிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கட்டடத்தை உடைத்து திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்வதற்கு வித அனுமதியும் கிடையாது. அரசாங்க கட்டடத்தை உடைத்து திருத்தி அமைத்தல் சட்டவிரோத செயலாகும். அதற்கும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாளிகாவத்தையில் அமைந்துள்ள இந்த பாலர் பாடசாலை கட்டடம் 2018 சந்தை மதிப்பீட்டின்படி ஒரு மாதத்திற்கான குத்தகை 1,77,000 ரூபாவாகும். ஆனாலும் 30,000 ரூபாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு புதுப்பிக்கப்பட்டு 2028 ஆண்டு வரை 5 ஆண்டுகளுக்கு மட்டும் 54 லட்சத்துக்கு மேல் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்பட்டுள்ளது. கோப் குழுவில் குறித்த கால்டன் பாலர் பாடசாலை யாருடைய பெயரில் உள்ளது என கேட்டபோதும் தேசிய வீடமைப்பு அதிகார சபை அதிகாரிகள் பெயரை சொல்ல தயங்கியதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த அதிகாரிகள் ஆவணங்கள் ஏதும் கொண்டுவரவில்லை என தெரிவித்துள்ளனர். இந்த மோசடி தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படும் என கோப் குழு தலைவர் அறிவித்துள்ளார். தேர்தல்களை நடத்துவது குறித்த முடிவுகளை நாடாளுமன்றமும் தேர்தல் ஆணைக்குழுமே எடுக்க வேண்டுமே தவிர ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்பதை எவ்வாறு அறிவிக்க முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். பாணந்துறையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா யாழ்ப்பாணத்திற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது வெளியிட்டிருந்த கருத்துக்களை பெயர் குறிப்பிடாமல் கடுமையாக விமர்சித்திருந்தார். நாடாளுமன்றமும் தேர்தல் ஆணையமுமே தேர்தல் குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றும் நாடு முழுவதும் சுற்றித் திரியும் ஒரு கட்சி செயலாளரால் தேர்தலை தீர்மானிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டவர் இந்த ஆண்டில் தேர்தல் நடக்குமா இல்லையா என்று அறிவிக்க அத்தகைய செயலாளர்களுக்கு எந்த ஒரு சட்டப்பூர்வ அதிகாரமும் இல்லை எனவும் அனைத்து முடிவுகளும் அரசியலமைப்பு நிறுவனங்கள் மூலமாகவே எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய சூழலில் வரவிருக்கும் தேர்தல் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் இல்லாத போதிலும் பொதுஜன பெரமுனவின் கூட்டங்களில் பெருந்திரளான மக்கள் தொடர்ந்து கலந்து கொள்வது தற்போதைய அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் அதிருப்தியையும் தங்கள் கட்சியின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையும் பிரதிபலிப்பதாக நாமல் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு அரசியல் சவால்களை எதிர்கொண்டு அடிமட்ட அளவில் கட்சி இன்னும் பலமாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டவர் தற்போதைய நிர்வாகத்தின் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக தங்கள் கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் இளைஞர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அளித்தே தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததாக குற்றம் சாட்டியவர் அந்நிய செலாவணி வரவு, வாகன சலுகைகள், பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறை மண்டலங்களை உருவாக்குதல் போன்ற வாக்குறுதிகள் எவையும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் நாட்டின் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கு அரசாங்கத்திடம் முறையான திட்டங்கள் எதுவும் இல்லை என விமர்சித்த நாமல் ராஜபக்ச நாட்டின் பொருளாதார மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சி அடைவது குறித்த அரசாங்கத்தின் அமைச்சர்களை பரஸ்பரமான முரண்பாடான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். மோட்டார் வாகனங்களுக்காக வழங்கப்படும் கடன் தொகையின் அளவை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய வங்கி எடுத்த தீர்மானம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதன்படி வர்த்தக நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கான அதிகபட்ச கடன் எல்லை 70 வீதத்திலிருந்து 60% குறைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கார், SUV, வேன் மற்றும் முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட தனிப்பட்ட பயன்பாட்டு வாகனங்களை வாங்குவதற்காக வழங்கப்படும் அதிகபட்ச கடன் எல்லை 50%இலிருந்து 40% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தனிப்பட்ட வாகனங்களுக்கான கடன் வசதி 10% குறைவடைந்துள்ளது. மத்திய வங்கி கடந்த 2025 ஆண்டிலும் இந்த வாகன கடன் எல்லைகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தது. கடந்த ஆண்டின் ஜூலை 17 நிலவரப்படி வர்த்தக வாகனங்களுக்கான கடன் எல்லை 80%, தனிப்பட்ட கார்கள் மற்றும் வேன்களுக்கான அதிகபட்ச கடன் எல்லை 60% காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு கடந்த 2025 நவம்பர் 7 இந்த வரம்புகள் மீண்டும் திருத்தப்பட்டன. அதற்கமைய வர்த்தக வாகனங்களுக்கான கடன் எல்லை 70%, தனிப்பட்ட வாகனங்களுக்கான கடன் எல்லை 50% குறைக்கப்பட்டது. தற்போது நிலவும் பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு இந்த மதிப்புகள் மீண்டும் ஒருமுறை திருத்தப்பட்டு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வர்த்தக வாகனங்களுக்கான 60% மற்றும் தனிப்பட்ட வாகனங்களுக்கு 40% என்ற புதிய கடன் எல்லைகள் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போரின் இறுதிக் கட்டத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளால் தன்மீது அமெரிக்கா விதித்துள்ள தடைகளால் பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த தடைகள் தன்னையும் தனது குடும்பத்தையும் கடுமையாக பாதித்துள்ளதாகவும் தனது மகள்களால் மாநாடுகளுக்கு அமெரிக்கா செல்ல முடியவில்லை என்றும் அன்றாட நிதி பரிவர்த்தனைகள் கூட கடினமாகிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். என்னை பொறுத்தவரை எனது கடன் அட்டையை கொண்டு பணம் கூட செலுத்த முடியவில்லை.
முடியவில்லை. இதுதான் உண்மையான யதார்த்தம். என்னுடன் தொடர்புடைய சர்வதேச வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டில் உள்ள எனது சகோதரர் மற்றும் மைத்துனியின் கணக்குகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. கடைசி நாளில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த 2 படைப்பிரிவுகளில் ஒன்றிற்கு நான் தலைமை தாங்கினேன். போரின் இறுதி கட்டத்தில் 53, 55, 57 மற்றும் 58வது டிவிசன்களில் பணியாற்றிய படையினர் தகுதி சரிபார்ப்பு நடைமுறைகளின் பின்னர் ஐநா அமைதிப்படை நடவடிக்கைகளிலிருந்து நீக்கப்பட்டனர். அவர்கள் அந்த படைப்பிரிவில் சிறிதளவு காலம் இருந்ததாலேயே அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் அவர்களை நீக்குவதற்கு காரணமாக இருந்தது. எனது 2 மகள்கள் வெளிநாட்டில் வசிக்கின்றார்கள். ஆனால் அவர்களை சந்திக்க வெளிநாடு செல்லும் வசதி எங்களுக்கு இல்லை. அவர்கள் எங்களை பார்க்க இங்கு வர வேண்டும். தெற்காசியாவில் சில நாடுகளில் மட்டுமே என்னால் பாதுகாப்பாக பயணிக்க முடியும். மற்ற இடங்களில் நாங்கள் நிச்சயமாக கைது செய்யப்பட்டிருப்போம். தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள், டிஜிட்டல் சேவைகளை பெறுவதிலும் எனக்கு தடைகள் உள்ளன. நான் அலைபேசியை புதுப்பிக்க முயன்ற போது என்னால் ஐக்ளோட் அணுகலை கூட பெற முடியவில்லை. நான் கடவுச்சொல்லை உள்ளிட்ட போது ஐக்ளோட் தடுக்கப்பட்டிருந்தது. என்னால் கூகுளை பயன்படுத்த முடியவில்லை என்றும் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு போரின் போது மனித உரிமைகளை மிக மோசமாக மீறியதில் ஜெனரல் சவேந்திர சில்வா மீதான நம்பகமான குற்றச்சாட்டுகள் இருப்பதால் 2020 ஜனவரியில் அவருக்கு எதிராக அமெரிக்கா பயண தடைகளை அறிவித்தது. இந்த தடைகள் மனைவி மற்றும் மகள்கள் உள்ளிட்ட அவரது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கும் பொருந்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.